ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். என்னங்க இந்த மார்க்கெட்டு, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாகவே ஒரு 10-15 நாளாகவே ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் முன்னால் பிட்காயின் வந்தது, பயங்கரமாக சரிஞ்சுது. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்னு நினைச்சது $60,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது பிரேக் பண்ணி $58,500 கிட்ட வந்தது. திருப்பியும் கொஞ்சம் ரிகவர் ஆகி $61,000 வரைக்கும் வந்தது. திருப்பியும் இப்போ இறங்குது. பார்க்கணும் இங்கேருந்து எப்படி ட்ரேட் ஆகும்னு. இந்த மாதிரியே ஃப்ளாட்டாக இருக்கும். கண்டிப்பாக இங்கேருந்து இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இது என் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கேருந்து இன்னொரு 15-20 நாளைக்கு ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் மேலே ஏறும். அது நான் உறுதியாக சொல்கிறேன். பிட்காயின் இன்னும் கீழே சரிஞ்சு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே ஒரு $55,000 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை $55,000 சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கீழே போகும். அது மாத்திரம் இல்லை, பிட்காயின் மாத்திரம் இல்லை, ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டவுன் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு மார்க்கெட் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹால்விங்க்கு அப்புறம் மார்க்கெட் எப்போவுமே இதே மாதிரி தான் இருந்தது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த 3 வாட்டி ஹால்விங் நடந்தப்பவும் இதே மாதிரி தான் இருந்தது மார்க்கெட்டு. இது 4வது தடவை இப்போ நடக்கிறது. அதனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். ஹோல்ட் பண்ணுறவங்க காயினை ஹோல்ட் பண்ணுங்க, பாருங்கள். உங்கள் விருப்பம். இல்லை விற்றுட்டு லோ லெவலில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை. ஆனால் நான் ஒரு சஜஷன் மாத்திரம் சொல்கிறேன். எதுவும் இப்போ ஆவரேஜ் பண்ணுறதோ அக்யூமுலேஷன் பண்ணுறதோ எதுவும் பண்ணாதீங்க. முக்கியமாக ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இருக்கட்டும், நடக்கிறது என்ன தான் நடக்குது பார்ப்போம். எத்தனை நாள் தான் நம்ம பொறுமையை சோதிக்கும்ன்றது பார்ப்போம். ஹோல்ட் பண்ணுங்க. பிட்காயினில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பிட்காயின் இடிஎஃப் கம்பெனிஸ் அவுட்ஃப்ளோ அதிகம் ஆகிப்போச்சு. வெளியே எடுக்கிறது, பிட்காயின்லேருந்து இடிஎஃப்ஸ்லேருந்து பணம் எடுத்துடுறாங்க. அது ஜூன் மாத கடைசி வருதுனோ இல்லைனோ எடுத்துடுறாங்க. பணம் பயங்கரமாக எடுக்கிறாங்க. அது எந்தெந்த கம்பெனி எடுக்கிறாங்கன்னா, ஃபிடிலிட்டின்ற கம்பெனி அதிகமாக வித்துடுறாங்க பிட்காயினை. அதுக்கப்புறம் கிரே ஸ்கேலுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களும் விற்கிறாங்க. அப்புறம் நம்ம பிளாக் ராக் கம்பெனி, அவங்க அவ்வளோவா விற்கலை, ஆனால் அதிகமாக வாங்கவும் மாட்டேன்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க நிலைமையை. அப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஒன்றும் பயங்கரமாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சமாச்சாரம். இதனால மாத்திரம் மார்க்கெட் நிற்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு காரணம் இருக்குது, அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கூட வைக்கிறேன், நீங்களும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அது என்னன்னா, ஒரு எம்டி காக்ஸ்னு ஒரு கம்பெனி, எக்ஸ்சேஞ்சு, கிரிப்டோ கரன்சி பிட்காயின் எக்ஸ்சேஞ்சு 2010 ஃபவுண்டேஷன் பண்ணது. அப்போ பிட்காயின் தானே இருந்தது. பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஜாப்பனீஸ் கம்பெனி, ஜாப்பனீஸ் ஃபவுண்டர், ஜாப்பனில். அப்போது ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாமே ட்ரேடிங் எல்லாமே அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன நடந்ததுன்னா, 2011 ஒரு ஹேக்கிங் நடந்து
அந்த கம்பெனிக்கு நிறைய லாஸ் வந்தது. அது 2014 அவங்க பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸ்சேஞ்சை. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டே இருந்தது. போன வருஷம் அமெரிக்காவில் சிஐஏ அந்த கம்பெனியில் ஹேக் பண்ணவங்கள 2 பேர் ரஷ்யன்ஸை பிடிச்சி கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அந்த கம்பெனி திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. அவங்க எதுக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா ட்ரேடிங்காக இல்லை. முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னன்னா, அவங்கக்கிட்ட பிட்காயின் அவங்க கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தற்சமயம் இருக்கிறது காயின்ஸ் பார்த்திங்கன்னா 1,40,000 காயின்ஸ் இருக்குது. அதில் இப்போ ஜூலை மாதம் வரப்போகிற ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஒரு 20,000 கிளைண்ட்ஸுக்கு பிட்காயின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க காம்பன்சேஷனாக. அது கிட்டத்தட்ட 65,000 பிட்காயின்ஸு கொடுக்க போகிறாங்களாம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வைக்கிறேன், நீங்களும் படித்து பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்கும். பார்த்துக்கோங்க, பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் நமக்கு அடுத்த மாதம் பிட்காயின் சரிவரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எவ்வளோ கிராஷ் ஆகும் என்னன்னு பார்க்கணும். ஜூலை 9ஆம் தேதி அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறேன்றாங்க. இந்த மாதிரி ஹேக்கிங் நடக்கிறதால நம்ம கூட கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது நல்லது. அதுதான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹார்ட்வேர் வேலெட் வாங்கிக்கோங்க. ஹார்ட்வேர் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஹார்ட்வேர் வேலெட் வாங்கி அதில் காயின்ஸ் வச்சுக்கோங்க, பத்திரமா இருக்கும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹார்ட்வேர் வேலெட் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு வீட்டில் பூட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா பத்திரமா இருக்க போதும். உங்கள் காயின்ஸ் உங்கள்கிட்டே இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ விற்றுக்கலாம். நீங்கள் அது மாதிரி பண்ணுறதுன்னு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஷிபா காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா காயின் ரீசண்டாக ஏன்னா பிட்காயின் சரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷிபா காயின் கூட சரியும்ல. காயின் டிசிஎக்ஸில் 1600 சீரியல்ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்னு நினச்சோம். பட் அது பிரேக் பண்ணி 1500 வரைக்கும் கீழே போச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பியும் பிரேக் பண்ணுமா, பிரேக் பண்ணால் எவ்வளோ கீழே வரும் என்னன்னு தெரியல. தற்சமயம் அந்த 1650 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஹோல்ட் பண்ணுது. பார்க்கணும் பிரேக் பண்ணால் எது வரைக்கும் போகும் என்னான்னு. இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. எதுவும் இப்போ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மிய வேலை தான். ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பயங்கரமாக சரிஞ்சு போச்சு. எல்லாமே லோவில் இருக்குது, பயங்கரமாக லோவில் இருக்குது. சோலானா, எத்தீரியம், பிட்காயின், பிசிஹெச், பிட்காயின் கேஷு. பிட்காயின் கேஷில் யாராவது ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃபியூச்சர்ஸில் பிட்காயின் கேஷை ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா பிட்காயின் கேஷ் இன்னும் கீழே வரும். தற்சமயம் $400 கீழே இருக்குது. இன்னும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. $350 $360 இருக்குது. கண்டிப்பாக இன்னும் கீழே வரும், பார்த்துக்கங்க. இன்னும் முக்கியமான காயின்ஸு இப்போ சொல்கிறதுக்கு கூட எதுவும் மார்க்கெட்டில் வாங்குகிற மாதிரி கிடையாது. அதனால் ஒன்றும் என்ட்ரிஸ் எடுத்துக்காமல், பொசிஷன்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிற பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க தைரியமாக. அது வரைக்கும் சொல்கிறேன். பாருங்கள், நீங்களும் பாருங்கள். மார்க்கெட் தான் ஒன்றுமே புரியாமல் இருக்க, நம்ம இன்னும் பண்ண முடியாது. அது இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.